சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. சாய் பாபாவுடைய இந்த பிரார்த்தனை விஷயங்களை, அவர் செய்த அற்புதங்களை, அநேக அற்புதங்களை அவர் பண்ணியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலில், நம்ம சாய் பாபா பிரேயர் அப்படிங்கிற இந்த சேனலில் தொடர்ச்சியாக அவர் பண்ண அற்புத கதைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, இதை பற்றின கமெண்ட்டை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இன்னும் மேலே மேலே சிறப்பாக நாங்கள் உங்களுக்கு இந்த கதைகளையும் பாபாவுடைய அற்புதங்களையும் சொல்லிக்கிட்டே வர முடியும். சார் வாங்க, இப்போ இந்த வாக்கிங் ஸ்டிக்கு, இந்த ஸ்டிக்கை வச்சு சாய்பாபா ஒரு அற்புதம் பண்ணியிருக்கிறார். என்னடா வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு சாயப்பா ஒரு அற்புதம் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், சின்ன சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், அதில் கூட ஒரு அற்புதம் பண்ணுவார். எப்படின்னா, இந்த ஸ்டிக்கை நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில், வழித்துணை பாபா பிரார்த்தனை கோபுரத்தில் வழியேற நடக்கிறாங்க இல்லையா, வயசானவங்க, 60 வயசுக்கு மேலே போனாலே தள்ளாட்டம் வந்துடும் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டிக்கு தான் வந்து இன்னொரு கால். பத்தக்கா புத்தக்கா 4 கால், தாவி குதிக்கும் போது 2 கால், முத்தி போனால் 3 கால், முத்தி போனால் என்னது வயசாகி போனால் 3 கால் சொல்லுவாங்க. என்ன, செத்து போனால் 4 கால், அது வேற விஷயம். இப்போ வந்து அந்த வயசான காலத்தில் 3 கால் வேணும் இல்லையா, அவங்களுக்காக, வயசானவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் இது மாதிரி ஒரு 500 வாங்கி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம். இது இந்த வாக்கிங் ஸ்டிக் கொடுத்தோம். இதை வச்சு அப்படியே நல்லா சிவாஜி கணேசன் மாதிரி நடந்து போனாங்க எல்லாருமே, நம்ம பார்த்தோம். இதில் என்ன செஞ்சுட்டேன், நான் ஒரு 2 எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டிக்கு, நல்லா அழகான ஸ்டிக் எடுத்து ஓரம் வச்சிருந்தேன். எதுக்கும் வச்சுக்கலாம். சம்டைம் யாருக்காவது கொடுக்காதவங்க இருந்தால், முக்கியமானவங்க வந்தாக்கா, அதாவது முக்கியமானவங்கன்னா ரொம்ப முடியாதவங்க வந்தால் இதை கொடுக்கலாம் அப்படின்னு நான் வச்சுட்டு இருந்தேன். அப்போ மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டேன். என்ன நினச்சேன்னா, இப்போதைக்கு நமக்கு இது தேவைப்படாது, ஸ்டிக்கு இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். பாருங்க, சாயப்பா சொல்கிறாரு, டேய் தேவைப்படாதுன்னு சொன்னேன், அடுத்த வாரம் தேவைப்படுது வருவதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிராக்கிள் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன 2 வீலரில் போயிட்டு வீட்டில் இருந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போனேன். ஒரு சிங்கிள் பேஜ் ஜெராக்ஸ் தான், ஒரு 2 ஃபர்லாங்க தான் போனோம். பைக்கில் போனேன், பைக்கில் வந்து போனேன், ட்ராவல் பண்ணும்போது எதிர்க்க குறுக்கில் ஒரு தம்பி வந்து சைக்கிள் ஓடி வந்து என் மேலே விழுந்துட்டார். எதிர்பாராத விதமாக விழுந்துட்டார். என்னுடைய வண்டி நிலை குறைஞ்சி அந்த இடத்துல விழுந்துட்டேன். நான் வண்டி கீழே விழுந்துருச்சு, நானும் விழுந்துட்டேன். காலில் ரொம்ப பெரிய அடி, ரொம்ப பெருசாக வீங்கிடுச்சு. எலும்பு முறிவு இல்லை, சாயப்பா காப்பாற்றினார். எலும்பு முறிவு இல்லவே இல்லை. அப்புறம் என்னாச்சு, டாக்டர்கிட்ட போனோம், எக்ஸ்ரே எடுத்தோம், எல்லாம் பண்ணோம். பண்ணிட்டு அதுக்கான வைத்தியெல்லாம் பண்ணிக்கிட்டோம். மறுநாள் நடக்க முடியல, கால் நல்லா போற வீங்கிடுச்சு, நடக்கவே முடியல. என்ன பண்ணுறது, கோவிலுக்கு வந்தா ஆகணும், நடந்தே ஆகணும், விஷயங்கள் நடத்தியே ஆகணும், விழாக்களை நம்ம பண்ணி ஆகணும், பிரார்த்தனை பண்ணி ஆகணும். நம்ம என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அது நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் ஈடுபடுறேன். கால் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நடக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம காரில் வந்து எப்படியாவது படியேறி மேலே கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். முடியவே இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறேன், தம்பிக்கிட்ட சொல்லி ஸ்டிக்கருக்கு எடுத்துவான்னு சொல்கிறேன். வாக்கிங் ஸ்டிக் மேலே இருக்கு, கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நடக்கிறேன். என்னால் முடியுது. அப்பா, நான் உங்கள்கிட்ட தோற்று போயிட்டேன் சாயப்பா, உங்கள்கிட்ட நான் தோற்றே போயிட்டேன். ஸ்டிக்கை வச்சு இப்படி ஒரு பெரிய அற்புதம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லைப்பா. எனக்கு இப்போ தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். தேவைப்படுற மாதிரி நீ செஞ்சுட்டேன், எனக்கு வந்து ஒரு நல்ல பாடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு முறையிட்டேன். அவர்கிட்ட போய் சந்தோஷமாகவும் அவர்கிட்ட ரொம்ப சண்டை போட்டு என்னை சீக்கிரமாக சரி பண்ணு, இது இல்லாமல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளில் சரியாக போயிடுச்சு. இப்போ நல்லா நடக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி இந்த ஸ்டிக்கை வச்சு நமக்கு வந்து ஒரு பெரிய அற்புதத்தை அவர் பண்ணி கொடுத்தாரு. வயசாகலனாலும் பரவாயில்ல, இது வேண்டாம் நமக்கு அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து தேவைப்படும். சின்ன வயசுல கூட இப்போ தேவைப்படுறது இல்லையா, வயசே ஆகலை, அவங்களால ஸ்டிக்கை வச்சு நடக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு கட்டத்தில், ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. கால் முடியாமல் ஊனமாயிட்டு என்னென்னமோ இருக்கிறாங்க. நமக்கு சாயப்பா நல்லா கொடுத்துக்கிறார். இந்த வயசுலையும் நமக்கு நடக்கிறதுக்கு
கிட்டத்தட்ட 70 வயசு 80 வயசு இருக்கவங்களாம் கூட நடக்கிறாங்க நல்லா. நவகரணம் பயஹரணம் சாயி சரணம்.